கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. சிலுவையின் விளைதல் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களும் கூட ஒரு சில காரியங்கள் நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு சில தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், இறையத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். தேவன் நம்முடைய அசுத்தத்துக்கல்ல பரிசுத்தத்துக்கென்றே அழைத்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிற தேவனாக இருக்கிறப்பா. இந்த நாட்களும் கூட நம்முடைய வார்த்தையை தியானிக்கலை அடியனை மறைத்து நீங்கள் பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாட்களும் கூட ஒரு வார்த்தையை நான் தியானம் பண்ண இருக்கிறோம். தேவன் விரும்பக்கூடிய ஜாதி எது அப்படிங்கிறத பற்றி அந்த நாட்களும் கூட நான் பேச போகிறேன். தேவனுக்கு பிடித்த ஜாதி, தேவன் விரும்பக்கூடிய ஜாதி எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஜாதிகளை குறித்து நான் பார்க்கும்போது ஜாதிகள் நானே ஆச்சரியப்படுவேன் சில நேரத்தில். ஏன்னா ஆதாம் ஏவாள் ஆண்டவர் ஒருத்தனை தான் முதல்ல உருவாக்குனார். ஆனால் இன்றைக்கி பார்த்தா அந்த ஜாதிங்கிறாங்க, அந்த ஜாதிங்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் இவ்வளோ ஜாதிகள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆனால் வேதத்தில் எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கிறது. எப்போ ஜாதி வந்தது, எப்படிலாம் பிரிஞ்சது, அந்த வம்ச வரலாறு என்ன, ஒவ்வொருத்தவங்களுடைய சரித்திரம் என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏன் அந்த காரியத்தெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லாத்துக்குமே வேதத்தில் நினச்சி இருக்குது, விடை இருக்கிறது, ஏன் இதெல்லாம் ஆண்டவர் பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது. எனவே இந்த நாட்களும் கூட பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பிரியமானலே, இந்த நாட்களும் கூட எல்லாதமான ஜாதிகள் இருக்கிறது. ஆண்டவர் பாருங்கள், எனக்கு ஆபிரகாமை பார்த்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் நினச்சவேன் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பா அப்படிங்கிறாரு. பூமியில் பாருங்கள், ஆரம்ப நாட்கள் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை தான் படைச்சார். முதலாவது அவர் ஜாதின்னு சொல்லி ஒவ்வொரு இதையாக தனித்தனியாக அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். முதலாவது பூண்டு அப்படின்னா அது ஒரு ஜாதி, அதுமாதிரி கடுகு இருக்குன்னா அது ஒரு ஜாதி, அதுமாதிரி விலங்குகளில் இப்போ மான் இருக்குன்னா அது ஒரு ஜாதி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாருங்கள் அந்த முதலாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக ஜாதின்னு சொல்லி எதை சொல்லுதார் அப்படின்னா ஒவ்வொரு இனத்துக்கும் இது ஒரு ஜாதி அப்படிங்கிறதுல கொண்டாடுறாரு. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா மனிதர்கள் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் மனித ஜாதி தான், ஒரே இதாக தான் சொல்லுதார். ஆனால் போக போக பார்த்திங்கன்னா நோவா காலத்தில் ஒரு பெரிய அழிவு வருது. அதுக்கு பிறகு தான் சேம், காம், யாப்பேத் அந்த 3 பிள்ளைகள் மூலமாக அடுத்து அந்த சந்ததி பெறுகிறத நம்ம பார்க்குறோம். அதில் தான் பார்த்திங்கன்னா தேரார் அவருடைய பையன்தான் ஆப்ராம். ஆப்ராமோடைய இருந்து சந்ததியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படிங்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆபிரகாமுக்கு 2 சந்ததி வருதை நம்ம பார்க்குறோம். அது ஆபிரகாம் மூலமாக ஈசாக்கு மூலமாக ஒரு சந்ததி வருது. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா இஸ்மவேல், அவனையும் நான் நினச்சவேன் ஆசீர்வதித்து அவனுடைய சந்ததியை நான் நினச்சவேன் பெருமைப்படுத்துவேங்கிறாரு. அதில் பார்த்திங்கன்னா ராஜாக்களும் வருவார்கள் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல வேதத்தில் பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 12:2 வசனம் எப்படியா சொல்கிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படிங்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 17:4 வசனம் இப்படியா சொல்கிறது, நான் உன்னுடனே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு இணைச்சவாய் தகப்பனாவாய் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அப்போ எத்தனையோ விதமான ஜாதிகள் உருவாக போது அதுக்கெல்லாம் நீ இணைச்ச போகிற தகப்பனாவாய் அப்படிங்கிறாரு. அடுத்தது ஆதியாகமம் 17:16 வசனம் இப்படியா சொல்கிறது, நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாக்கவும் அவளை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. பாருங்கள், இன்றைக்கி சாராள் அவங்களும் கூட பார்த்திங்கன்னா ஜாதிகளுக்கு எப்படி வைப்பேன், தாயாக வைப்பேங்கிறாரு. ஆபிரகாம் ஐயா பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, தகப்பனாக வைப்பேன் அப்படிங்கிறார். அடுத்து ஆதியாகமம் 17:20 வசனத்தில் பார்த்திங்கன்னா இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். ஏனென்றால் அடிமைப்பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடியினால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிரியமானவர்களே, இப்படியாக இந்த நோவாவின் காலத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த பெரிய வெள்ளத்துக்கு பிறகு அழிவுக்கு பிறகு நோவா காலத்திலேருந்து பார்த்திங்கன்னா அநேக அந்த ஜாதிகள்லாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இஸ்மவேலுக்காக நீ பண்ண விண்ணப்பத்தை நான் கேட்டேன், அவங்ககிட்டருந்து ராஜாக்கள் நினச்சிவாங்க தோன்றுவார்கள், 12 பிரபுக்களை அவன் பெறுவான் அப்படின்லாம் நம்ம சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கி பார்த்திங்க முதலாவதாக ஆதியாகமம் 11:1 பார்த்திங்கன்னா பூமி எங்கும் முதல்ல பார்த்திங்கன்னா ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சாக இருந்தது. ஆனால் அவங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு நாள் எல்லோரும் நினச்சிவோம் இதே இடத்துல ஒன்றா இருந்துக்கிறோம் எல்லாரும்
அப்படின்னு சொல்லி வானலாவிய அளவுக்கு நிச்சயம் ஒரு கோபுரத்தை நம்ம உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கோபுரத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவர் பார்க்குறாரு, இப்போ வானலாவிய அளவுக்கு உயரமாக ஒரு கோபுரத்தை கட்ட போகிறீங்களா, இது சரி வராது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் பாருங்கள் அவங்களுடைய பாசைகளை தாறுமாறாக நினைச்சார், பிரிக்கிறார். ஒவ்வொரு விதமான பாஷை பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சந்ததியாக பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் ஆதியாகமம் 25:23 பார்த்திங்கன்னா கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், மூத்தவன் இளையவனை சேவிப்பான், ஒருவன் பலத்திருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறத பாருங்கள். இப்படியாக இன்றைக்கி அநேக ஜாதிகள் எப்படிலாம் பிரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஜாதிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். உபாகமம் 28:1 பார்த்திங்கன்னா இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாம் நீ செய்ய கவனமாக இருந்தால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களை காட்டிலும் உன்னை நினைச்சவார், உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இப்படிலாம் ஜாதிகள் பிரிஞ்சது, ஜாதிகள் எப்படிலாம் வந்தது, பாஷை ஆண்டவர் எப்படி தாறுமாறாக மாற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒருவன் நினைச்சாரா புது சிருஷ்டியாக இருக்கிறான், பலவையில் எல்லாமே நினைச்சின்னா ஒளிந்து போயின, எல்லாமே புதிதாயின அப்படிங்கிறார். ஆண்டுக்குள்ளே வந்துட்டாலே ஆண்டு நம்மளை பாருங்கள் ஒரே ஜாதியாக ஒரே இனமாக தான் நினைச்சார் பார்க்குறாரு. அதனால தான் பரிசுத்த ஆவியை ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுத்து கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை நினைச்சவேன் நான் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளும் அந்த பரிசுத்தாவை வற்று ஒரே தகப்பன் தான் நமக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காமிக்கிறார். எல்லாரும் கிறிஸ்துக்களாக மறுபடியும் பிறக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், மறுபடியும் நீங்கள் பிரசிக்கும்படியாக மறுபடியும் நீங்கள் பிறக்கும்படியாக நான் நினச்சிறேன், கருப்பு வேதனைப்படுறேன். ஆண்டவருக்குள்ள ஒரு மனுஷன் வந்துட்டானா, உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பிட்டான், ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டான் அப்படின்னா நமக்கு ஒரே தகப்பன் தான். அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுகியார்த்தன ஆவியை நம்ம நினைச்சிடும் பெற்றுக்கொண்டோம். எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஒரே தகப்பன் யார்? ஆண்டவர் தான். உலக பிரகாரம் நமக்கு தகப்பன் இருக்கிறாங்க, தாய் இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள்ள பிறந்துட்டான், ஆண்டவருக்குள்ள அவன் மறுபடியும் பிறந்துட்டான் அப்படின்னா கிறிஸ்துவின் குடும்பத்துக்குள்ளே நான் நினைச்சிடறோம் ஒன்றாக ஆக்கப்படுகிறோம். அவன் எந்த விதமான புறமத்தை சேர்ந்தவனாலும் சரி, புறமதஸ்தருக்கு நான் சுவிசேஷம் சொல்லும்படியாக நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். எல்லாரும் இன்றைக்கி நம்ம நினைப்போம் அவன் வேறு ஜாதி, அவன் வேறு மதம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டால் ஒரு மனுஷன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எல்லாமே ஒரே சிருஷ்டி. யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தாங்களோ முத்திரையிடப்படுறாங்களோ அதுக்கு பிறகு பாருங்கள் எல்லாருமே ஒரே சிருஷ்டியாக இருக்கிறோம். எனவே நீ ஆண்டுக்குள்ளே வந்த பிறகு நம்ம நினைச்சக்கூடாது, ஜாதிகள் நினைச்சக்கூடாது, நம்ம பார்க்கக்கூடாது என்று வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஜாதி என்ன, ஆண்டவர் எந்த ஜாதி அவர் ரொம்ப விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 2:9 பார்த்தீங்கன்னா நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான வழிநடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமாக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களும் கூட ஆண்டவர் நம்மளை எதுக்காக அழைத்திருக்கிறாராம்? பரிசுத்தத்துக்கென்று அழைத்திருக்கிறாராம். பரிசுத்த ஜாதியாக, அவருக்குன்னு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜாதியாக, ஒரு கூட்டமாக அவர் தெரிந்து கொள்கிறார். நம்ம இதுவரைக்கும் பிறப்பால் நம்ம எந்த ஜாதியானாலும் இருந்திருக்கலாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பிரகாரம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது நம்ம கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டாலே ஒரே சிருஷ்டியாக இருக்கிறோம். அதுக்கு பிறகு நம்முடைய எதை ஆண்டவர் எதிர்பார்க்குறா பாருங்கள், ஆசாரிய கூட்டம் பாருங்கள், புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அந்த காலத்திலேருந்து நம்மளை ஆச்சரியமான ஒரு இடத்துக்கு அழைச்சிருக்கிறார். கிறிஸ்துக்குள் வந்தாலும் ஒரு மனுஷன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். இந்த உலகத்திலே அந்த ஜாதி இந்த ஜாதி நம்ம சண்டை போட்டால் பரலோகத்தில் அப்போ என்ன அப்படிப்பட்ட பிரிவினையாக இருக்கும்? இல்லை. அதுக்காகத்தான் அந்த உலகத்திலே ஆண்டவர் வேறு பிரிக்கிறார், பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடுகிறார். இன்றைக்கி நானும் பார்த்தீங்கன்னா நான் ஆண்டவருக்குள்ள வருவதுக்கு முன்பதாகவே பார்த்தீங்கன்னா என் கூட ஸ்கூலில் படிக்கிறவங்க யார் என்ன எந்த ஜாதின்னு சொல்லி யார்ட்டையுமே நான் கேட்டதே கிடையாது. அப்புறம் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியர் ஸ்தாபனத்தில் ஒரு 5 வருஷம் இருந்தேன். எல்லார்ட்டையும் சமமாக தான் நான் பழகினேன், யார் எந்த ஜாதினே கிடையாது. ஆனால் அதுக்கு பிறகு தான் ஒரு கூட்டமாக அப்படி ஒரு டீமாக போவாங்க. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் இருந்து ஏன் இப்படி டீமாக போகிறாங்க, ஏன் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் எனக்கு வெளியில் வந்த பிறகு தான் தெரிஞ்சது எல்லாமே காஸ்ட் அடிப்படையில் அவங்களாம் தனித்தனியாக பிரிதாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் இன்றைக்கி பாருங்கள், ஆண்டுக்குள்ளே வந்த பிறகு நம்ம நினச்ச வர எதுவுமே பார்க்கக்கூடாதா? நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன? நீ உலகப்பறான எந்த ஜாதியானாலும் பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆண்டவர் எதற்குன்னு அழுதிருக்காரா? ஆனால் பரிசுத்த ஜாதியாக அவர் நம்மளை விரும்புகிறார். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ அப்படி இரு,
இன்றைக்கி என்னுடைய ஊழியங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக ஆண்டவனை தெரிந்து கொண்டு எனக்கு வார்த்தைப்படி கட்டப்பட்ட சிறுமைப்பட்ட பிலிசுனத்தினால மாந்திரியத்தினால் பாய்க்கப்பட்ட ஜனங்களை மத்தியில் தான் ஆண்டோடைய அன்பை சொல்கிறோம். ஏழையிலே ஜனங்கள், திக்கற்றவர்கள், அப்புறம் நரிக்கிறவர்கள், பிச்சைக்காரங்க, இப்படிப்பட்ட அநேக தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாக ஆண்டவர் இந்த சின்ன ஊழியத்தை கத்தரை கொடுத்துருக்கிறார். எனவே நிறைய ஏழைகளை தான் என் வாழ்க்கையில் நான் நிறைய தடவை பார்த்துருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நான் நரிக்கிறவர்கள் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட பிச்சைக்காரர்களும் நான் பார்க்குறேன். ஒரு தடவை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நான் நிற்கும்போது பிச்சைக்காரர்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறது உண்டு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பாடு ஏதாவது வாங்கி கொடுக்க உண்டு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் பயங்கரமாக, ஒரு அம்மா பயங்கரமாக ஆர்ப்பரிக்குது, பயங்கரமான வார்த்தைனால திட்டுது. அப்போ தான் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் கேட்கும்போது ஒருத்தன் தவறான இதுக்கு அந்த அம்மா நினைஞ்சிருக்கிறான், கூப்பிட்டுருக்கிறதுனால அது பாருங்கள் நான் அவ்வளோ தாரேன் இவ்வளோ தாரேன்னு சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்லியிருக்கிறான், என்னன்னாலும் தாரேன் அப்படின்ட்டு தவறான வழிக்காக. ஆனாலும் கூட அந்த அம்மா பாருங்கள் பிச்சை எடுக்கிறவங்க தான். ஆனாலும் கூட எனக்கு யாரை பார்த்து என்ன நினச்சிக்கிட்டேன், நான் சாப்பிடாமல் கிடந்தாலும் சரி இப்படிப்பட்டதுக்கு நான் போக மாட்டேன், நான் என் கணவருக்கு மட்டும் தான் நான் உண்மையாக இருப்பேன் அப்படிங்கிறது யார் பாருங்கள், பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சகோதரி. அதுக்காக பயங்கரமாக சத்தம் போட்டு என்னை தொட வரான், என்னை பிடிக்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு அது கத்துது பாருங்கள். நினச்சிருந்தா அந்த பணத்தை வாங்கியிருக்கலாம், தவறுனாலும் பண்ணியிருக்கலாம், பணத்துக்காக இது பண்ணதாக இருந்தால். ஆனால் பாருங்கள், ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் கூட நம்ம பரிசுத்தமாக வாழணும், என் கணவருக்கு நான் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறாங்க. அப்புறம் நிறைய நெருக்கிறவர்கள், கஷ்டப்பட்ட ஜனங்கள் மற்றலாம் அங்கே ஒழித்து போகும்போதும் திடீர்னு சண்டை நடக்கும். என்ன சண்டைன்னு பார்த்தா, ஐயா நாங்கள் தனியாக அப்படி குடிசையில் இருக்குயா, நான் நிறைய ஏரியாலே ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகும்போது நிறைய பேர் பார்த்துருக்குறேன். என்னம்மா சண்டை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ஐயா வாங்கய்யா, நீங்கள் பாருங்கள் கடவுளுடைய நாமத்தினால வந்து என்ன செய்றீங்க, ஏசப்பா அவங்ககிட்ட கொடுத்து விட்றாரு, நீங்கள் கொண்டாந்து கொடுக்குறீங்க. ஆனால் ஒருத்தன் எனக்கு உதவி செய்கிற மாதிரி செஞ்சுட்டு கடைசியில் தப்பானதுக்கு எனக்கு எழுதி போன பார்க்காங்க, அதான் ஏன் பிடிச்சி சத்தம் போட்டேன், எனக்கு என் பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம், என் கணவர் தான் எனக்கு முக்கியம், நான் இப்படிப்பட்ட காரியங்கள் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு கஷ்டப்பட்ட ரொம்ப சிரமப்பட்ட ஜனங்களாக இருந்தாலும் கூட காசுக்காக என்ன செய்ய மாட்டேங்காங்க, தவறான வழியில் போகாதபடி பரிசுத்தம் தான் எனக்கு மெயின். நான் அழிஞ்சாலும் பரல, சாப்பிட்டுட்டாலும் பரல, என் பிள்ளைங்க பட்னியாக கிடந்த செத்தாலும் பரல, நான் பரிசுத்தமாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பாருங்கள். அதான் கேட்கவே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்போ அவங்க இவ்வளோ தான் இருக்கிறாங்களே, ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜனங்களை தான் நேசிக்கிறார் அப்படின்னு நான் நினச்சேன். இன்றைக்கி எவ்வளோ நான் அந்த ஜாதி இந்த ஜாதிம்பாங்க, ஆனால் ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியங்களை பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா ஒன்றுக்குமே யூஸ் இல்லாமல் கடைசியில் நரகத்தை நோக்கி போகிறதை காட்டிலும் பரிசுத்த ஜாதியாக கத்தர் அழைத்திருக்கிறார். ஆண்டருக்கு பிடித்த ஜாதி என்ன, நீ உலகப்பரன்னு எதனாலும் பண்ணிட்டு போ, ஆனால் ஆண்டருக்கு பிடித்தது என்ன, பரிசுத்தத்துக்குன்னு கத்தர் அழைத்திருக்கார். பரிசுத்த ஜாதியை தான் கத்தரை விரும்புகிறார். ஒவ்வொரு ஜனங்களையும் பார்க்கும்போது தான் ஏப்பப்போ எவ்வளோ பரவாயில்லையா அப்படின்னு நினச்சேன். நானும் படிக்கும்போது எனக்கு பணம் தேவைப்பட்டது. உடனே நிறைய பேர் நாங்கள் இருக்கோம், நம்ம ஜாதி பெரிய ஜாதி, வாங்க அங்கே போய் கொடு, நமக்குன்னு ஒரு இதே இருக்குது, சங்கமே இருக்குது, அங்கே கொண்டு போய் அப்ளிகேஷனை கொடு, நான் கையில் துவைச்சு தரேன், உனக்கு பணம் தருவாங்க படிக்க அப்படின்னாங்க. நானும் ஜாதின்னுட்டு சரி இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு சொந்த பந்த ஜனங்களாம் நம்ம இனத்தில் உள்ளவங்க யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி எங்கெல்லாம் வாழஞ்சேன். ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணலை. எனக்கு அவ்வளோ தேவை இருக்குது இவ்வளோ தேவை இருக்குது, நீ படித்தா என்ன போனால் என்ன, கடைசியில் ஒரு சங்கத்தில் கொண்டு போய் லெட்டரை கொண்டு போய் கொடு, உனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் அங்கே போய் பார்த்தா அவங்க என்னென்னு கூட கண்டுக்கிடலை. அதுக்காக 2-3 நாள் அலைஞ்சேன். அவர் எப்போ வருவார், தலைவர் எப்போ வருவார், நம்ம சங்க தலைவர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா யாருமே என்ன செய்யலை, என்னையாதுன்னு கூட கேட்கல. இன்றைக்கி நம்மளை ஏனோ இவன் பண்ணுவான் அவன் பண்ணுவான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த ஆண்டருக்குள்ளே வந்துட்டாலே பார்த்திங்கன்னா ஒரே ஜாதியாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் யாரை கொண்டு செய்கிறார். இன்றைக்கி ஒளித்தின் பாதையில் பார்க்குறேன், நிறைய பேர் சொல்லுவாங்க மாறு தட்டிக்கிட்டு நம்ம இனத்தான் அப்படி விடிமாங்க, ஒரு பைசா கூட காணிக்க தரமாட்டாங்க, எதுவும் தரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் யாரை கொண்டு சிரமப்பட்ட ஜனங்கள் மூலமாக கூட யாரை கொண்டு பெரிய அமௌண்ட்டை திடீர்னு கொடுப்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் அப்போ தான் நினச்சி பார்த்தா அந்த வசனங்கள்லாம் எவ்வளோ உண்மை. கிறிஸ்துவுக்குள் வந்தாலும் ஒரு மனுஷன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பலவைகளை ஒளிந்து போயினேன், என் நாம நிமித்தமாக வீட்டையாவது யாரையாவது நம்ம தகப்பனையாவது தாயாவது சகோதரனையாவது சகோதரியாவது விட்டு கொண்டவன் 100 பெறுவான்ங்கிற வார்த்தையின்படியே இன்றைக்கி எனக்கு பாருங்கள் எத்தனையோ பேர் எனக்கு ஆண்டவர் சகோதர சகோதரியாக தந்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு விதமான ஜாதியை சேர்ந்தவங்க தான். அவங்களா சொல்லும் போது தான் நான் கேட்டுக்கிடுவேன். நானாக யார்ட்டையும் கேட்கறது கிடையாது. நாங்கள் இந்த இனத்தாளுங்க, ஆனால் எங்கிட்ட சாதாரணமாக பழகுறீங்க, எங்கள் வீட்டுக்கெலாம் வந்து சாப்பிட்றீங்க, இவ்வளோ தூரம் எப்போ ஃபோன் பண்ணாலும் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஐயோ அது இருக்கட்டுங்க, ஆண்டருக்குள்ளே வந்துட்டால் என்னங்க ஜாதி, அதை பற்றிலாம் ஒன்றுமே நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். பிரியமானலே, இன்றைக்கி ஆண்டர் பாருங்கள் யாரை கொண்டும் அந்த ஊழியத்தின் தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்காரா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்க, பெரிய படித்த டீச்சராக இருப்பாங்க, அந்த இனம் இந்த ஜாதி, நான் தான் பெரிய ஜாதிம்பாங்க. நீ இப்போ ஜாதியில் பெரிய ஆளாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஒரு ஏழைகளுக்கு உதவிச்சாமல், திக்கட்டனுக்கு உதவிச்சாமல், கண்ட சனத்துலையும் அன்பு கூறாமல், காணாத தேவனத்துலையும் எப்படி அன்பு கூறுவாய்? நான் அதுக்கு கட்ட இவ்வளோ கட்டிருக்கேன், இதுக்கு கட்டதுக்கு இவ்வளோ கொடுத்துருக்குறேன், என் பேர் கல்வெட்டில் இருக்குது, நான் அங்கே கொடுத்துருக்குறேன், என் பேர் அங்கே இருக்குது இங்கே இருக்குது, பேப்பர்லாம் வந்திருக்குது, உனக்கு மாலை போட்டு பொன்னாடை போட்டு நீ இவ்வளோ தான் செய்தாலும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் பரிசுத்த ஜாதியாக நம்ம அழைக்கிறார். பரிசுத்த ஜாதியை தான் அவர் விரும்புகிறார். எனவே இன்றைக்கி நிறைய பேர் மாறுத்துட்டுவாங்க. நானும் ஒரு நாட்களில் இப்போ நம்ம இதனால பெரியது உழுக்க நினச்சேன். ஆனால் ஆண்டுக்குள்ள வந்தவரை தெரிஞ்சது நம்ம ஆளுக்கு எல்லாமே வேஸ்ட்டு,
ஒருத்தர் கூட நமக்கு என்ன செய்யல, சப்போர்ட் பண்ணல. ஆனால் ஆண்டுக்குள்ளே வந்த பிறகு தேட 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 யாரை கொண்டும் கர்த்தர் அற்புதமாக இந்த ஊழியத்தை நடத்தினார். எத்தனையோ திக்கெட்டு ஜனங்கள் இன்றைக்கும் கஷ்டத்தோடு கண்ணீரோடு படிக்க வழி இல்லாமல் வேலைக்கு போகிற ஜனங்களை என் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் பார்க்குறேன். ஆனால் உதவி யாரும் கிடையாது. ஆனால் எங்கேயோ கொண்டு போய் அங்கே கொடுத்தேன் இங்கே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டு எதுக்கு அழைத்திருக்கிறார்? பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயங்க தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களும் கூட 1 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது, தேவ பக்திக்குரிய ரகசியமானது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களாலே காணப்பட்டார், புற ஜாதியரிடத்தில் அவர் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்துக் கொள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, அவர் தேவ தூதர்களாக காணப்பட்டார், புற ஜாதிகளிடத்தில் தான் பிரசங்கிக்கப்பட்டார். இன்றைக்கி ஆண்டு பாருங்கள், எல்லாரும் நேசிக்கார், உலக ரட்சகர், எல்லாருக்கான கலவரசைகள் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒவ்வொரு சட்ட ரத்தத்தை அவர் நமக்காகவே சென்றிருக்கிறார். இந்த உலகத்தில் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லி யாருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் வாழவே காட்டிலும் பரலோகத்தில் பரிசுத்த ஜாதியாக நான் பிரவேசிக்க வேண்டும், அதற்காக நான் பிரயாசப்பட வேண்டும். பாருங்கள், ஒரு ஏரியில ஜனங்கள் பிச்சை எடுக்கிறவங்க கூட அவ்வளோ தூரம் என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்கிறேன், என் கணவரை தவிர நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி அவ்வளோ தூரம் வயிறாக்காமல் இருக்கும்போது நம்மளும் கூட நான் ஆண்டுடைய பிள்ளை, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்கிறது பெருசு இல்லை. பரிசுத்த ஜாதியாய் ஆண்டுக்காக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த பூமியிலும் நமக்கு அநேக ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார். ஏழைக்கு இறங்குறன்னு ஒரு நாள் கெட்டு போக மாட்டான். அன்றைக்கி நான் ஆரம்ப நாட்டிலேருந்து ஏழைகளுக்கு தான் ஒளி செய்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஆண்டு இது வரைக்கும் ஒரு நன்மையும் குறைபடுதா அவர் செய்யவே இல்லை. எல்லாமே நிறைவான பலனை தான் தந்திருக்கிறார். நம்ம கர்த்தருக்காக ஆண்டவருக்காக நாம் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்காக ஏழை ஜனங்களுக்காக நாம் உதவி செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தை ஆசிரியப்பார். நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஜாதியாய் ராஜரிக கூட்டமாய் ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர்களை தெரிந்து கொண்டிருக்கிறாராம். எனவே இன்னைக்கும் நாம் மற்றவங்களை சொல்லி பெருமைப்படதை காட்டிலும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார், உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி ஊழியத்தின் பாதையில் நிறைய ஜனங்களை கொண்டு அவர் செய்யும்போது தான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். அதே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் தலைகளை தாழ்த்து நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளும் கூட நீர் விரும்புகிற ஜாதி எது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோமப்பா. இந்த உலகத்தை எத்தனையோ பேர் அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, எவ்வளவோ சண்டைகள் சச்சரவுகள். ஆனாலும் கூட உலக பிரகாரமான வைராக்கியம் கோபம் வெட்டு குத்துன்னு இருந்து நரகத்தை நோக்கி போகக்கூடாதப்பா. ஆண்டவரே, நீர் பரிசுத்த ஜாதியாய் அழைத்திருக்கிற ஆண்டவரே, தாயின் கருப்பத்திலே எங்களை பிரித்தெடுத்த தேவன் நம்முடைய பரிசுத்தாவை கொடுத்து ஒரே குடும்பமாக பரலோக ராஜ்யத்தில் அப்படியாக ஒரே குடும்பமாக தான் ஆண்டவரே எல்லாத்தையும் நீர் வைக்க போகிற ஆண்டவரே. அதுக்கு அந்த பூமியிலே ஒருவருக்கொருவர் ஒருமனப்பட்டவராய் ஐக்கியப்பட்டவராய் விட்டு கொடுத்து வாழத்தக்கதாக எல்லா கௌரவம் ஆண்டவரே எல்லாதமான மேட்டிமை பெருமை எல்லாத்தையும் விட்டு ஒரு பரிசுத்தமாக நம்ம ஜீவிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை எல்லாருக்கும் நீர் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிற ஏசப்பா. கண்ட சரணத்தில் அன்பு கூறான், காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூறான் நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ ஜனங்கள் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு கடன் பிரச்சனையோடு அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்கப்பா. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாதபடி ஏன் ஜாதி பெருசு ஓன் ஜாதி பெருசுன்னு சொல்லி சண்டைப்பட ஜனங்களை பார்க்குறோமப்பா. எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல ஆகணுமப்பா. கள்ளம் கபடம் இருதயம் இல்லாதாக அவர்கள் மாறணும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் எப்படி கள்ளம் கபடம் இல்லாத இருக்காங்களோ அதே போல் எல்லாரோட இருதயம் மாறணுமாப்பா. எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் பிரவேசிக்க ஆண்டவரே. அப்படிப்பட்டலாம் எல்லாரையும் நீ மாற்ற முடியாங்க ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.